your right. Say it. என்னை வந்து ஜாதி பேர் வச்சு பின்னாடி கூப்பிடாதீங்க போடாதீங்க. நீங்கள் நிறைய பேர் வந்து அதை வந்து பெருமையாக பார்க்குறாங்க. ஏன் உங்களை அந்த பேரை வச்சு கூப்பிட்றதுனால உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா, இல்லை பின்னாடி ஏதாவது இருக்கா? இல்லை, ஒரு நிமிஷம். அவரு இது வேணான்னு சொல்லிட்டாரு. இல்லை ஒரு நிமிஷம். இது வந்து எல்லாமே நியூ ஃபேஸ், ஃபர்ஸ்ட் படம் இது வச்சு இதனால வேற ஒரு இது வந்துட வேணாம். படம் முடிஞ்சோன்னு இங்கே தான் இருப்பாரு. நீங்கள் உங்கள் கேள்வி அங்கே கேட்டுக்கலாம். இப்போ இருக்க எதிர்கட்சி தலைவரும் ஹீரோவாக இருக்காங்க, சிஎம்மும் ஹீரோ தான். சின்ன வயசுல நீங்கள் எந்த படங்களை, யார் படங்களை ரொம்ப விரும்பி பார்த்தீங்க? சார் நான் சூர்யா சார் ஃபேன். பேசுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வேண்டுகோள். என் பேர் சனந்த். சில பத்திரிகையில் மட்டும் ஜாதி பேர் லேட்டாக கொஞ்சம் சேர்த்து எழுதுறீங்க, அது மட்டும் எழுத வேணான்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. ஹார்டன் இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப க்யூட்டான ஒரு ப்ரீஸியான ஒரு படம். ஃபஸ்ட்டு கிஷோர் வந்து என்கிட்ட இந்த கதையை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறப்போ ஒரு நார்மல் லவ் ஸ்டோரி அப்படி தான் நானும் நினச்சேன். பட் ஆனால் இதில் ஒர்க், அதாவது ஷூட் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்போ இதுக்குள்ளே நிறைய லேயர்ஸ் இருக்குது, நிறைய ஒரு டீப்பான எமோஷன்ஸ் இருக்குது. அது படம் இப்போ முடித்து அவுட்புட்டாக பார்க்குறப்போ ரொம்ப ஆழமான ஒரு படமாக வெளில இப்போ வந்திருக்கு. இப்போ நீங்கள் இந்த மியூசிக் வீடியோ அண்ட் ட்ரெய்லர் டீசர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் மெயின் ஹீரோஸ் வந்துட்டு டெக்னீஷியன்ஸ் அவங்க தான். எஸ்பெஷலி முகேஷ், டிஓபி முகேஷ். அவர் இல்லைனா இந்த மாதிரி ஒரு சினிமேட்டிக் குவாலிட்டி வந்து வந்திருக்காது. நெக்ஸ்ட்டு ஆர்ட் டைரக்டர் துரைராஜ் சார், அவரோட ஒர்க்கும் உத்தரா மேமோட ஒர்க்கும் வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. இவங்க 3 பேர் சேர்ந்து இந்த படத்தை வேறு லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. பரத் ப்ரோ, த மோஸ்ட் ஹேப்பனிங் எடிட்டர் தமிழில். அவர் ஹார்டனுக்கு எடிட் பண்ணது வந்துட்டு ஆக்சுவலாக நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன். அவரோட ஒர்க் வந்துட்டு கண்டிப்பாக படம் பார்த்துட்டு எல்லாருமே நீங்கள் பேசுவீங்க. ஏன்னா ஒரு 2 டிஃப்ரெண்ட் வேர்ல்ட்ஸை வந்துட்டு இந்த 2 ஹவர்ஸில் கரெக்டாக, அதுவும் லேக் இல்லாமல் சுவாரஸ்யமாகவும் சொல்லணும்னா அதுக்கு மேஜர் கிரெடிட் வந்துட்டு பரத் கிட்ட தான். ராஜேஷ் ப்ரோ, பிரேமம் ரிலீஸ் ஆனப்போ சென்னையிலேயே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஓடிச்சுன்னு நினைக்கிறேன் அந்த படம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் நான் பிரேமம் மயக்கத்தில் தான் இருந்தேன். அது அப்பா அம்மா. ஸோ அவர் கூட இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறது வந்துட்டு ஒரு பிளெஸ்ஸிங்காக தான் நானும் நினைக்கிறேன். அண்ட் கிஷோர் அவர் பார்க்க தான் ரொம்ப சாஃப்ட்டு. பட் ஆனால் ஒர்க்குன்னு வரப்போ காலையில் 5 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 11 மணிக்கு தான் விடுவார். ஸோ ஒர்க்குன்னு வரப்போ டெரர் தான். அவரோட கதை வேணால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கலாம். பட் நெக்ஸ்ட் இந்த படத்தை ஸ்டார்டிங்லேருந்து இப்போது ஜூன் 26 படம் ரிலீஸ் ஆக போகுது. இது வரைக்கும் உறுதுணையாக இருந்த ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவீந்திரன் சாருக்கும் மணிமேகலை மேமுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இல்லைனா இந்த படம் இவ்வளோ பெரிய ஒரு லெவலுக்கு, இவ்வளோ பெரிய ஒரு ரிலீஸ்க்கு வந்திருக்காது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு இப்போது படத்தில் ஹீரோவாக நடிக்கிறேன் அப்படின்னு விஷயம் சொன்னப்போ ஓகே, ஒரு ஹீரோயின் அப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் 2 ஹீரோயின், இமயா அண்ட் மடோனா, 2 பேர் கூட நடித்தது வந்துட்டு நடிப்பு அதெல்லாம் தாண்டி நிஜமாகவே அவங்கள லவ் பண்ணிட்டு தான் நான் நினைக்கிறேன். அது படத்தை நீங்கள் பார்க்குறப்பவும் உங்களுக்கு பிரதிபலிக்கும். ஏன்னா நிஜமாகவே ஆழமான ஆத்மார்த்தமான ஒரு படமாக ஆர்ட்னு இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஏதோ யோசிச்சோன்னே அதெல்லாம் மறந்துட்டேன் ஆக்சுவலி. அப்போ ஸோ முதல்ல எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். ஐ ஹேட் அ கிரேட் டைம். கதை ரொம்ப பிடிச்சி தான் கமெண்ட் பண்ணேன். அண்ட் ஷூட் எல்லாம் ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட்டாக ஒண்டர்ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ஒரு லவ் ஸ்டோரி. எவ்வளோ லவ் ஸ்டோரிஸ் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஈவன் தென் சம்திங் நியூ வரும்போது we have a hope that okay, you know what, இதிலும் ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன்.
நாங்களும் வந்து ரொம்ப ஃபீலிங் இமோஷன்ஸோட த்ரூ த இமோஷன்ஸ் ட்ராவல் பண்ணி தான் இதை ஷூட் பண்ணியிருக்கோம். அதனால உங்களுக்கும் அது கன்வே ஆகும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ யூஸ்வலாக வந்து எல்லாரையும் லைக் I have to pick everybody and say thank you, but we are all here and everybody is doing that for me. But still, all the actors, Kishore, Lovely, Sanand, Amy, Rajesh, you know, we know the impact of a love story from Premam and so many other movies that we've seen so far. இதுவும் அந்த மாதிரி வந்து ஒரு ஜேர்னியாக இருக்குது. அதை நீங்களும் ஃபீல் பண்ணணும். Thanks to Uttara ma'am, the editor, everybody involved. Thanks to the production. And heartfelt, full heart போய் 26th of June with family போய் படம் பாருங்க and enjoy பண்ணுங்க. ரொம்ப நன்றி. காலேஜ் முடிச்சுட்டு 2000 ஒரு 14-15 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க மாதிரி நமக்கு வந்து யூடியூபோட எக்ஸ்போஷரோ அதெல்லாம் இல்லை. ஸோ அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து தான் வந்து நம்மலாம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிகிட்ருப்போம். அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேறு கேமரா வச்சுருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம வந்து அந்த கேமராவை கடன் வாங்கியோ இல்லைனா வந்து கொஞ்சம் நல்லா செல்வாக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து மச்சான் ஒரு 5D கேமரா ரெண்ட் எடுத்துக்குறா அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி காலேஜ் பீரியட்லேயும் சரி, காலேஜ் முடிச்ச அப்புறமும் சரி, நம்ம வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் மூலயமா எடுத்து ஸோ கிஷோரோட நான் வந்து அங்கே என்னோடய பயணம் ஆரம்பிச்சது. அங்கே ஆரம்பித்த பயணம் உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து நாளைய இயக்குனர் அதுக்குள்ளே போயிட்டு வெற்றிமாறன் சார் மற்ற ஜட்ஜஸ் கிட்டேருந்து ஒரு நல்ல ஃபீட்பேக்கோட அடுத்தடுத்து ஒரு வெப் சீரிஸ், அதுக்கப்புறம் மியூசிக்கல் ஷார்ட் ஃபிலிம், அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து ஹார்ட்டின் மூலயமா வந்து கிஷோரோட நான் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் கேரக்டர் ரோலில் லான்ச் ஆகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் தட் கிஷோர். அண்ட் கம்மிங் டு ஹார்ட்டின், ஸோ ரொம்ப ரைட்டிங்லேயும் சரி, ஹியூமன் எமோஷன்லேயும் சரி, ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் வந்து கிஷோர் எழுதுவார். அது நீங்கள் அவரோட ஷார்ட் ஃபிலிம்லேயும் சரி, வெப் சீரிஸ்லேயும் சரி, அந்த டைலாக்லேயும் சரி, நம்மளோட டேக்அவே வந்து அந்தந்த கேரக்டர்ஸை வந்து ரொம்ப டிஃபைன் பண்ணும். ஸோ ஹார்ட்டினில் இங்கே ஸ்டேஜில் இருக்கிற ஆர்டிஸ்ட் கொஞ்சம் பேர் தான் நீங்கள் பார்ப்பீங்க. பட் படத்தில் இன்னும் இம்பேக்ட்ஃபுல்லான உங்கள் மனசில் ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் கிஷோர் எழுதியிருக்காரு. ஸோ ஹார்ட்டின் வந்து படமாக நமக்கு வந்து காதல் கதைகள் நீங்கள் ட்ரைலரில் டீசரில் பார்த்துருப்பீங்க. அதை தாண்டி ஒரு கேரக்டரும் உங்களோட ரெசம்பிள் ஆகிற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஃபீல் குட்டான ஷார்ட் ஃபிலிம். கம்மிங் டு மணிஸ் கேரக்டர், என்னை இந்த படத்தில் மணியாகவே வச்சுருக்காரு. ஸோ சின்ன வயசுலேருந்து நமக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பான், நம்மளை பற்றி எல்லாமே தெரியும், நம்மளோட நல்லது கெட்டது, அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் எல்லாத்தையும் பார்த்த ஒரு ஃப்ரெண்டு இருப்பான். அதே தான் இந்த மணி கேரக்டர் இந்த படத்தில் ஹீரோ சிவாவோட ட்ராவல் ஆவான். ஸோ சிவா வாழ்க்கையில் நடக்கிற நீங்கள் டீசர் ட்ரைலரில் பார்த்த அவனோட வாழ்க்கை பயணங்கள் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிற ஒரு கேரக்டர் தான் மணி. வாட்ஸ்அப் மணின்னு சினிமாக்காக என்னோட பேர் தெரியும். கோமாளி, லவ் டுடே, ஒரு 10 வருட காலங்களாக சின்ன சின்ன கேரக்டரில் பண்ண மணி வந்து இந்த படத்தில் ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இது மணியோட கேரக்டர். அண்ட் கம்மிங் டு சாகித்யா அண்ட் சாதனா இந்த படத்தில். ஸோ நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நான் டீசர் ட்ரைலர் வந்தப்போ ட்ரைலரில் டீசர் வந்தப்போ காமிச்சேன். பார்த்துட்டு என்ன மச்சான், என்னடா ஹீரோ 2 பொண்ணை வந்து அட் அ டைமில் வந்து லவ் பண்ணுறாரு, இது என்னடா தெரிஞ்ச கதை தானே, அப்படியே அதெல்லாம் நீ பண்ணுறது, படத்தை தேட்டரில் வந்து பாரு. அடுத்ததாக பிரேமம் நேரம் மூலம் தனி இடத்தை பிடித்த இசையமைப்பாளர் திரு ராஜேஷ் அவர்கள். இங்கே நிற்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு ரொம்ப பர்சனல் ப்ராஜெக்டாக மாறிடுச்சு. இது கூட ட்ராவல் பண்ணி இங்கே வரைக்கும் வர்றது அண்ட் இந்த ஜூன் 26 ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல்னால் இருக்கிறதுலே எல்லா படத்தை விட ரொம்ப ஃப்ரீடாக எடுத்து பண்ண படம் இது. இந்த விஷுவல்ஸாக சரி, ஸ்டோரியாக சரி, the கேரக்டர்ஸ், வேர்ல்டு, எல்லாத்துலேயும் ஒரு மரியாதையும் ரெஸ்பெக்டும் சாஃப்ட்னஸ் எல்லாமே இருந்துச்சு இன் எனிவே. ஸோ அதில் என்ன இந்த படம் என்ன கூப்பிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் படத்தில் 5 பாட்டு இருக்குது. அதில் இப்போ சாரி சார் மட்டும்தான் இருக்காங்கங்க. பட் விவேக் அண்ட் மோகன்லாம் வரல, மோகன்ராஜன் இவங்கெல்லாம் எழுதியிருக்காங்க. அந்த 2 சாங்ஸ் தான் நம்ம பார்த்தோம். சாரதி சார் பண்ணதும் வரும். ஸோ ரொம்ப என்ஜாயபுளான யங்கான மூவி இது.
எல்லோரும் போய் தியேட்டரில் பாருங்கள். அடுத்ததாக இப்படத்தின் இயக்குனர் திரு கிஷோர் அவர்கள். உத்தரா மேம், நான் உத்தரா மேம் கேட்டேன் ப்ரொடியூசர் கிட்டே, உத்தரா மேம் வேணும் அப்படின்ட்டு. டேய் என்னடா சொல்கிறேன் அப்படின்னாரு. இல்லை நான் போய் சொல்கிறேன், அவங்க பண்ணுவாங்களான்னு தெரியல, அவங்க பெரிய படம் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் நான் ஒரு 20 மினிட்ஸ் சொல்கிறேன் மேம் அப்படின்னு தான் போய் சொன்னேன். ஒரு 20 மினிட்ஸ் சொன்னேன், நீ ஃபுல் கதை சொல்லு அப்படின்னாங்க. ஃபுல் கதை சொல்லி முடித்தேன். அப்புறம் உனக்கு படத்தில் ஃபீமேல் லீட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஐ டூ திஸ் ஃபில்ம்னு சொன்னாங்க. நானும் சொன்னேன் மேம், நீங்கள் ப்ரொடக்ஷன் பட்ஜெட் அதெல்லாம் நீங்கள் பேசிக்கோங்க, கண்டிப்பாக நீங்கள் எனக்கு இந்த படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி உள்ளே வந்தாங்க. எவ்ரிதிங், அதாவது ஒரு எல்லா கேரக்டர்ஸோட லுக் அண்ட் ஃபீல், அவங்களோட ஸ்டைலிங் ஆரம்பித்து எல்லாத்தையுமே ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ மேம். அடுத்த படம் ஸ்கிரிப்ட் எழுதும் போதே சைடில் காஸ்டியூம் ஊற்றுறாங்கன்னு எழுதி தான் ஆரம்பிப்பேன். தேங்க்யூ மேம். துரை சார், ரவி சார் சொன்னார் ட்ரைனிங்கில் எல்லா படமும் துரை தான்ப்பா பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு மீட் பண்ணார். பார்க்கவே செம்ம டெரராக இருந்தார். ஐயோ இவரோட எப்படி ஒர்க் பண்ணுறது, நாங்கள்லாம் ஜாலியாக ஒரு யங்ஸ்டர்ஸோட பண்ணலாம், துரை சார் செட்டாக வரான்னு சொல்லி ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ரவி சார் ஃபஸ்ட்டு அவர்கிட்டயே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு, துரை உன்னை பார்த்து பயப்படுறான், கொஞ்சம் பேசு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து துரை சாரோட பார்த்தேன். நம்ம எனர்ஜிக்கு நம்ம வைப்போட அதிகமாக செம வைப்பில் இருந்தார். தேங்க்யூ சார். நிறைய விஷயங்கள் எவ்வளோ மினிமலாக ஒரு ஆர்ட் டைரக்டர் சப்போர்ட் பண்ணும்போது எவ்வளோ மினிமலாக சூப்பராக நம்மளால் பண்ண முடியும்னு சொல்லி துரை சார் சொல்லி கொடுத்துருக்காரு. எதை யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி செம பிளானிங்க்கு செமையாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ துரை சார். அப்புறம் சாரதினா, செல்வண்ணா ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொன்னாங்க, நம்ம காற்றோட பட்ட போல பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் இந்த படத்தில் சாரதியை வச்சு ஏதோ ஒரு பாட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லி தான் நான் சாரதி நான் முதல்ல பார்த்தேன். ஒரு பாட்டு எழுதலாம்னு சொல்லி ஆரம்பித்தோம். தஞ்சாவூர் மேகம்னு ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு எழுதினோம். ஆண்டனிதாசன் அண்ணாவும் சித்தார கிருஷ்ணகுமாரும் பாடியிருக்காங்க. அந்த பாட்டு எழுதும்போது ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் ஆனால் வாங்க இன்னொரு பாட்டு எழுதலாம்னு சொல்லி கூப்பிட்டேன். ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காரு சாரதி அண்ணா. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. ராஜேஷ் ப்ரோ, பிரேமம் நேரம் அதெல்லாம் வந்து எத்தனை தடவை லூப்பில் பார்த்துருக்கேன்னு எனக்கே தெரியல. ஸோ நம்ம படத்துக்கு பிரேமம் படத்தோட கம்போசர் சரி ஓகே ப்ரொடியூசர் கிட்ட கேட்போம், கேட்குறதுலாம் கேட்டுரும், அவர் என்ன கொடுக்குறாரோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ அப்படி போய் கேட்கும்போது ராஜேஷ் ப்ரோ ஃபஸ்ட் டைம் ஆஃபீஸ் வந்து கதை கேட்டார். கதை கேட்டுட்டு உடனே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்தார். டில் டேட் என்னோட ட்ராவல் பண்ணிருக்காரு. தேங்க்யூ ராஜேஷ் ப்ரோ. மணி, இந்த சைடு வரேன். மணி நானும் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த படத்தில் ஒரு கரெக்டான ஸ்பேஸ் ஒன்று கிடச்சிது மணியை நான் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ மணி அதில் ஒரு சரியான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, ரொம்ப சூப்பராக இருக்குது, உங்களுக்கும் பிடிக்கும். அண்ட் தென் அஜித் கோஷி சார். ஸோ பேசிக்கலி என்னென்னா, நான் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிவிட்டு நாளைக்குனர் சீசன் 6 வெற்றிமாறன் சாரோட அந்த ஜட்ஜாக இருந்த சீசன் பண்ணேன். ஸோ அந்த என்னோடய ஷார்ட் ஃபிலிம்ஸில் என்னோட ட்ராவல் பண்ணவங்க நிறைய பேர் என்னோட மொதல் படத்தில் உள்ளே இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி தான் ஏதோ ஒரு சின்ன ஸ்பேஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அஜித் சாரை கூப்பிட்டேன். சார் ரொம்ப சின்ன ஸ்பேஸ் சார், பட் யூ ஆர் வெரி பர்சனல் டு மீ, என்னோடய ஷார்ட் ஃபிலிம்ஸில் எனக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக நீங்கள் எனக்கு வந்து இந்த படத்தில் பண்ணி கொடுங்க சார்னு சொல்லி தான் நான் அஜித் சாரை கூப்பிட்டேன். அப்புறம் வகீஸ் சாரையும் அப்படி தான் கூப்பிட்டேன். வகீஸ் சாரோட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க்கிங் வித். தேங்க்யூ சார். அண்ட் டெபியூ நானும் நிறைய நாள் பேசியிருக்கோம். அவங்க என்னோடய வெப் சீரிஸ் பார்த்துட்டு பேசணும், நிறைய ஒர்க் பண்ணணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் தென் இதில் கரெக்டாக ஒரு ஸ்பேஸ் கிடச்சிது. தேங்க்யூ டெபி. அண்ட் தென் மணிமேகலை மேம், இந்த ப்ராஜெக்டில் டோட்டலாக எங்களுக்கு த்ரூ அவுட் ஒரு கைடன்ஸ் ஒன்று தேவைப்பட்டுச்சு. அதுக்கான கரெக்டான ஒரு ஸ்பேஸ் கொடுத்து எந்த டைரெக்ஷனில் ப்ராஜெக்ட் கொண்டு போகணும்னு சொல்லி எங்களை கைட் பண்ணதுக்கு தேங்க்யூ மேம். அண்ட் தென் நிறைய பேர் இங்கே வரல, பிரகதி மேம் வரல, உமா பத்மநாபன் மேம் வரல, அப்புறம் கொஞ்சம் பேர் இங்கே இன்றைக்கி வர முடியல. ஸோ அவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் எங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர் ஏபி இன்டர்நேஷனலுக்கும் எங்களோட மியூசிக் பார்ட்னர் டிவோக்கும் ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் என்னோடய ஆர்டிஸ்ட் இமேலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஆக்சுவலி இந்த கதை பேசிகிட்டு இருக்கும்போது இமையா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் ரைட்டிங்லேயும் ஒரு ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நானும் இமையா ஒர்க் பண்ணி இமையா அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, ஹார்ட் அண்ட் ஷேப்பாக இருந்தது. டில் டேட் அந்த படத்தை ஒருத்தவங்க ஓன் பண்ணுறது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஆர்டிஸ்டாக மட்டும் இல்லாமல் ஷி ஹஸ் ஓன் த ஃபில்ம். தேங்க்யூ ஃபார் தட். ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப சென்சிபிளான ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கு காரணம் அவங்களோட கான்ட்ரிபியூஷனும் நிறைய இருக்குது, அதனால தான். தேங்க்யூ இமையா. அண்ட் தென் மடோனா, காதலும் கடந்தும் ரொம்ப பிடிக்கும், எல்லா இன்டர்வியூலையும் சொல்லிட்டேன். காதலும் கடந்தும் பார்க்கும்போதுலேருந்தே மடோனா ஒர்க் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி தான் மடோனா இந்த படத்தில் உள்ளே வந்தாங்க. நான் ஐ ஜஸ்ட் நரேட்டட் 40 மினிட்ஸ் உங்களுக்கு சொன்னேன், அவங்களுக்கு ஐடியாவை ரொம்ப பிடிச்சிருந்தது, அப்படி தான் உள்ளே வந்தாங்க. ஒரு ரொம்ப மெமரபுளான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க, உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த சனத் வந்து நான் ஒரு ஐ ஸ்டார்டட் டூயிங் மை ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப்டர் வாட்சிங் நாளைக்கு கார்த்திக் சுப்ராஜ் சார் படங்கள்லாம் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்துட்டு தான் நான் ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ண ஆரம்பித்தேன். அந்த டைம்லேருந்தே சனத்தெலாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அவரோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஆஸ் எ சஃபரிங் ஃப்ரம் காதல் அதெல்லாம் பார்த்துருக்கேன்.
ஸோ இந்த படத்தில் ஒரு 2 டிஃப்ரெண்ட் ஷேட் இருக்குது அந்த கேரக்டருக்கு. அது ரெண்டுத்தையுமே பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு ஸ்பேஸில் ஒருத்தர் தேவைப்பட்டுச்சு. ஸோ அப்படி தான் சனத்துள்ள வந்தார். எஸ், ஷோல்டர் த ஃபில்ம். தேங்க்யூ ப்ரோ. அப்புறம் ஒரே நிமிஷம். அப்புறம் எங்கள் அம்மா, அப்பா, என் தம்பி எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். அப்புறம் என்னோடய ஷார்ட் ஃபிலிமில் ஒர்க் பண்ண நிறைய பேர் யூஸ் பண்ண முடியல. டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும், ஆர்டிஸ்ட் ஆகட்டும், சில பேர்லாம் யூஸ் பண்ண முடியல. அவங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் அண்ட் சாரி. உங்களெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணி தான் நான் இங்கே நிற்கிறேன். இந்த ஸ்டேஜ் வந்து எனக்கு எவ்வளோ சொந்தமோ அதெல்லாம் அதே அளவு உங்களுக்கும் சொந்தம் நான் நினைக்கிறேன். ஐ ரெப்ரசென்ட் யூ ஆல். என் லைஃப்பில் இந்த லேடிஸ்க்கெலாம் தேங்க்ஸ். இப்படி ஒரு லவ் கொடுத்ததுக்கு, லவ் படம் கொடுக்க காரணமாக இருந்தது. அது அம்மா அக்கா அந்த மாதிரி லேடிஸை மீன் பண்ணுறீங்களா, இல்லை உங்கள் லைஃப்பில் நிறையா லேடிஸா? இல்லை, நான் எல்லாரையும் லவ்லி லேடிஸ் தான் எல்லாருமே சேர்த்துக்கலாம். கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் சேர்த்துக்கலாம், அம்மா சிஸ்டர் எல்லாரையும் சேர்த்துக்கலாம். இல்லை பன்மையில் சொல்கிறீங்களே வெளிப்படையாக, அதனால் கேட்டேன். இல்லை, எல்லாருக்கும் பாஸ்ட் லவ், ப்ரெசென்ட் லவ் எல்லாமே இருக்கும்ல, அதன் அடிப்படையில் சொல்லுங்கள். சரி. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்டு முகம். ஆனால் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க ஹீரோயின் 3 பேரும் ஒரே சைடில் கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் முகம் இருக்காங்க. நல்லா அழகாக இருக்காங்க. ஏதாவது அதுக்கு குறியீடு அந்த மாதிரி எதாவது இருக்குதா? இல்லைண்ணா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைண்ணா. ஒரு காதல் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்போ அதிகமாகிடுச்சு. காலையில் பார்க்குறாங்க, ஈவினிங் ட்ராப் பண்ணிட்டு போயிடறான். அந்த மாதிரி எல்லாமே 2 பேருமே, பையனும் சரி பொண்ணும் சரி. அப்படி இருக்கும்போது 2 காதலை எப்படி ஒருத்தன் வந்து சமாளிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். நான் இதா ஒரே டைமில் 2 காதலா இல்லை 2 வெவ்வேறு தருணங்களில் ஒருத்தன் லவ் பண்ண இதுவா அப்படின்றது நீங்கள் படம் பார்க்கும்போது புரியும். ஒரே டைமில் இப்போது அந்த மாதிரியான ஒரு இதுவாக இருக்காது. நீங்கள் சொன்னீங்க ஸ்டேஜில் என்னை வந்து ஜாதி பேர் வச்சு பின்னாடி கூப்பிடாதீங்க, போடாதீங்க. நீங்கள் நிறைய பேர் வந்து அதை வந்து பெருமையாக பார்க்குறாங்க. ஏன் உங்களை அந்த பேரை வச்சு கூப்பிட்றதுனால உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா, இல்லை பின்னாடி ஏதாவது இருக்கா? இல்லை, ஒரு நிமிஷம். அவரு இது வேணான்னு சொல்லிட்டாரு. இல்லை ஒரு நிமிஷம். இது வந்து எல்லாமே நியூ ஃபேஸ். ஃபர்ஸ்ட் படம் இது வச்சு இதனால வேற ஒரு இது வந்துட வேணாம். படம் முடிஞ்சோன்னு இங்கே தான் இருப்பாரு. நீங்கள் உங்கள் கேள்வி அங்கே கேட்டுக்கலாம். படம் சம்பந்தமான கேள்வி இது கேளுங்க. படம் டிவியேட் ஆகிற விஷயங்கள் இல்லை, வேண்டாம். இல்லை, உங்கள் கேள்விக்கு இல்லை, இது வந்து ப்ரொடியூசர்ஸோட ரிக்வஸ்ட், ரவீந்திரன் சாரோட ரிக்வஸ்ட். இது படம் சார்ந்து படம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் என்ன வேணால் கேட்கலாம், பர்சனல் சம்மந்தம் வேணாம். அதனால தான் அவரே உங்கள்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட்டாக ஆரம்பத்தில் சொன்னார். நன்றி. அடுத்ததாக ஹீரோ சார், ஒரு ஹீரோ வந்து ஒரு ஹீரோனை சமாளிக்கிறது பெரிய விஷயம். 2 ஹீரோயின் டேரக்டர் கொடுத்துருக்காரு. ஒரு ஹீரோன்னா வந்து ஹீரோயின் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கிளாஷ் இருக்கும் 2 பேருக்குள்ள. ஏதாவது நடந்துட்டா சுவாரஸ்யமான விஷயம் சார்? இதெல்லாம் வந்துட்டு பழைய கதை நினைக்கிறேன் சார். இப்போ அப்படி யாரும் இல்லை சார். இப்போ வந்துட்டு எல்லாருமே ப்ரொஃபஷனலாக வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு போகிறோம். ஸோ அதில் இந்த ஈகோ அதெல்லாம் நான் பார்க்கல சார். இப்போ வாட்ஸ்அப் பண்ணி பேசும்போது சொல்லியிருந்தாரு, ஒரு டேக் அவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ சில பேர் காதலையும் வெறுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ காதலிக்கலாம்னு சொல்கிறீங்களா, காதலிக்க வேண்டான்னு சொல்கிறீங்களா? அதை இப்போயே சொல்லிட்டு அப்புறம் படத்தில் நீங்கள் என்ன பாபி படத்தில் பாருங்கண்ணா. சினிமாவுக்கு வந்துருக்கீங்க. உங்கள் வீட்டில் எல்லாருமே பெரிய பெரிய நிகழ்ச்சி சொன்னார். அப்படி அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க? உங்கள் அப்பா, அத்தை, மாமா எல்லாம் என்ன சொன்னாங்க சினிமாவுக்கு வர்றதை பற்றி? உங்களோட துணிச்சலை பாராட்டுறோம், பட் அவங்க ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்பாங்கல்ல. அவங்க போயிடாதன்னு சொன்னாங்க. அவங்க பெருசாக அது அவங்களுக்கு இஷ்டம் இல்லை சார் இனிஷியலி முன்னாடி ஆரம்பிக்கும் போது. ஆனால் தொடர்ந்து நான் ரொம்ப வருஷமாக முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அதை பார்த்துட்டு சரி ஓகே நீ ஒரு தடவை ஒரு ட்ரை பண்ணி பாரு, போய் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. மேடம், உங்களுக்கு ஒரு கேள்வி. இல்லை ஷார்ட், ஏன்னா உங்களை கேட்காம விடக்கூடாதுல்ல. ஒரு நல்ல ஹீரோயின் நீங்கள், இந்த படத்தில் ஒரு ஷார்ட் வருது, அப்படியே அவங்க 2 பேரும் கேர்ந்து மேலே வருவாங்க, நீங்கள் பார்த்துட்டு அப்படியே ஒரு நிறுத்துவீங்க. அது படத்தில் அந்த காட்சியில் மட்டுமா இல்லை நிஜத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அப்படி இருந்துதான்? ஏன்னா ஹீரோயின்ஸ் 2 பேருனா கொஞ்சம் போட்டி போட்டுப்பாங்க ஒரு படம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அதனால கேட்குறேன். அப்படி இல்லை, எதுவும் இல்லை. எனக்கு வெரி கம்ஃபர்டபுள். அப்படி இல்லைங்க. இல்லை, ஏர்லியர் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாம் ஈகோ அந்த மாதிரி எல்லாம் வி வாண்ட் எவ்ரிபடி டு வின், எவ்ரிபடி டு பி சக்ஸஸ்ஃபுல். அதான் நிஜம், உண்மைதான். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.